ஆஃப் ஸ்பீச் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு, 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. இதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் வாங்க. அப்பதான் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற அந்த ஒரு ஒரு ஃபுல் நாலேஜை நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் 6th 8th ரொம்ப பேசிக், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th 12th எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கிவன் கொஸ்டின் சேஞ்ச் த வேர்ட் இன்டு ரெக்கார்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஃபார்ம். ஓகே ரைட். ஸோ 10th 12th பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுறதா இங்கே கோர் கண்டென்ட்டே. ஓகேவா? ஸோ ஒரு வேர்டு வந்து இப்போ ஒரு வேர்டு இருக்குது, சக்ஸஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. சக்சீட், சக்ஸஸ்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மாறுது. இதை டெப்த்தாக 10th பார்த்துருப்போம். பட் அதே தான் ரிப்பீட் ஆகும். பட் ஆனால் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ரீகால் பண்ணி தான் ஆகும். He got success in the business. He succeeded in the business. His business was very successful. He ran his business successfully. அப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, வேர்டிங் மாறுறது ஓகே. இடி சேர்ந்தா வெர்பு ஃபார்மு, ஃபுல்னு முடிஞ்சா அட்ஜெக்டிவ் ஃபார்மு, சக்ஸஸ்ஃபுல்லின்னு முடிஞ்சா எல்ஒயில் முடிஞ்சா அட்வர்ப் ஃபார்மு, இதெல்லாம் ஓகே. பட் இதோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். நவுன்னா எங்கன வருது, வெர்புனா எங்கன வருது, அட்ஜெக்டிவ் அட்வர்ப் எங்கன வருது, எல்லா போல்ட் லெட்டரும் எங்கன இருக்குன்னு பாருங்க. அப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு மாற்றுங்கன்னு சொல்லும்போது, அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு மாற்றுற வேர்டு கூட நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் அதை வேற எங்கேயாவது கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹி சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஹிஸ் பிஸ்னஸ்னு கொடுத்தா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு ஆப்ஷனில் ஹி ரன் ஹிஸ் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர், பொசிஷன் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வரணும், அட்வர்ப் ஃபார்ம் வரணும் அப்படிங்கிற அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகே, அடுத்த 12th ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த வேர்டிங்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இப்போ விஸ்டம் அப்படிங்கிறது நவுன் ஃபார்மு, வைஸ் அப்படிங்கிறது வெர்ப் ஃபார்மு, வைஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் ஃபார்ம், வைஸ்லி அப்படிங்கிற அட்வர்ப் ஃபார்ம். ஸோ மேக்ஸிமம் வேர்ட்ஸ்க்கு அட்வர்ப் ஃபார்மில் எல்வை வந்துடும். இதைத்தான் 8th ஸ்டாண்டர்ட்லையா 10th ஸ்டாண்டர்ட்லையான்னு தெரில, ஒரு ஹிண்டோட கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா கடைசி லெட்டர் இதெல்லாம் முடிஞ்சால் அது வந்து நவுன் ஃபார்மு, இப்படியெல்லாம் முடிஞ்சால் அது வந்து வெர்பு ஃபார்மு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக படிங்க. ஓகேவா? ஹார்ம், ஹார்ம், ஹார்ம்ஃபுல், ஹார்ம்லெஸ், ஹார்ம்ஃபுல்லி, ஹார்ம்லெஸ்லி ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? ஸ்டிமுலேஷன், ஸ்டிமுலேட், ஸ்டிமுலேட்டிவ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஸ்டிமுலேட்டிங்லி அப்படிங்கிறது அட்வர்ப். ஸோ ஐவி வரும்போது அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வருது, அதை மறந்துடாதீங்க. ஆர்கியூமெண்ட், ஆர்கியூ, ஆர்கியூபிள், ஆர்கியூபிளி, அப்போ ஏபிஎல்இ வரும்போதும் அந்த அதாவது அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வருது, மறந்துடாதீங்க. ஸ்ட்ரெங்த், ஸ்ட்ரெங்தன், ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்லி. டிஸ்ட்ரக்ஷன், டெஸ்ட்ராய், டெஸ்ட்ரக்டிவ், டெஸ்ட்ரக்டிவ்லி, ஐவி சொன்னேன் இல்லையா, அதான். அம்யூஸ்மெண்ட், அம்யூஸ், அம்யூஸ்டு ஆர் அம்யூசிங், அம்யூசிங்லி. ஸோ இங்கே எம்இஎன்டி ஐஓஎன், எம்இஎன்டி ஐஓஎன் இதெல்லாம் வந்தால் அது நவுன் ஃபார்மேட்னு அர்த்தம். அதை தான் லாஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தோம். அப்ரிசியேஷன், அப்ரிஷியேட், அப்ரிஷியேட்டிவ், அப்ரிஷியபிள். சக்ஸஸ், சக்சீட், சக்ஸஸ்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல்லி இதான் பார்த்தோம். ப்ரைட், ப்ரைட், ப்ரவுட், ப்ரௌட்லி. ஹோப், ஹோப், ஹோப்ஃபுல், ஹோப்ஃபுல்லி மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபார்ம் ஏ ஃப்ரேஸ் வித் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் நவுன்ஸ் கிவன் பிலோ. ஓகே ரைட். ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நவுனை உள்ளடக்கிய ஒரு சென்டென்ஸ், அதான் ஃப்ரேஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மசில் ப்ளஸ் பெயின், மஸ்குலர் பெயின். அப்போ மசில் பெயின் அங்கே சொல்ல முடியாது, அது ஃப்ரேஸாக மாறாது. அப்போ அங்கே என்ன செய்யுது, மஸ்குலர் பெயினாக மாறுது. ஸோ ஸ்கெலிட்டன் ப்ளஸ் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டமாக மாறுது. ரெண்டு நவுன் சேர்ந்து நவுன் ஃப்ரேஸாக மாறும்போது அதோட வேர்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி மாறுது. நர்வ் ப்ளஸ் டிஸார்டர், நர்வஸ் டிஸார்டர். டைஜஷன் ப்ளஸ் என்சைம், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு மாறி தான் அர்த்தம் மாறுது, அதை பண்ணக்கூடாது. சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட், சர்ஜரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அகோனி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அகோனைசிங் எக்ஸ்பீரியன்ஸ், அகோனைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். க்ளோரி ப்ளஸ் விக்டோரி, க்ளோரியஸ் விக்டோரி. ஃபேன்சி ப்ளஸ் ஐடியா, ஃபேன்சிஃபுல் ஐடியா. எமோஷன் ப்ளஸ் சாங், எமோஷனல் சாங். சென்ஸ் ப்ளஸ் இஷ்யூ, சென்சிட்டிவ் இஷ்யூ. அப்போ ரெண்டு நவுன் சேர்ந்து ஒரு ஃப்ரேஸாக மாறும்போது அந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கோ அட்வர்ப் ஃபார்முக்கோ இல்லை வேற ஒரு ஃபார்முக்கு மாறி தான் அது வந்து என்ன செய்யுது, ஸோ ஒரு ஃப்ரேஸாகவே மாறுது. இந்த ஏரியா மாதிரி தான் லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன ஒரு வேர்டு கொடுத்து, இந்த வேர்டு வந்து நவுன் ஃபார்ம்லேருந்து வந்த வேர்டா, இது வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம்லேருந்து வந்த வேர்டா அப்படின்னு குரூப்பில் கேட்டிருப்பாங்க. டீகோட் பண்ணும்போது அதை சொல்லியிருப்பேன். எனக்கு அப்போ கொஸ்டின் பார்க்கும்போது கூட சரியாக புரியல, என்ன அவனுங்க வித்தியாசமாக கேட்டிருக்கானுங்க. நான் வந்து மெட்டீரியல் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன்னா என்ன, வெர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன,
அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும் நான் மெட்டீரியல் குடுத்துருந்தேன். பட் ஆனா இவனுங்க ரொம்ப ஆனா ஆன்ஸர் கண்டுபுடிச்சாச்சு. யோசிக்கும்போது தெரியுது. நவுன்னா என்னன்னு தெரிஞ்சாலே அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எப்படி இவனுங்க எப்படி திங்க் பண்ணானுங்கன்னு பார்த்தா, கரெக்ட்டா 10த் ஸ்டாண்டர்ட்லயும், 12த் ஸ்டாண்டர்ட்லயும் இதே ஸ்ட்ரக்சர்ல கேள்வி குடுத்துருக்கானுங்க. அப்போ புக்ல இருக்க கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறது தான் ரொம்ப சேஃப்டி. ரைட்டா? ஓகே. அடுத்த பாருங்க அதே தான் 11த் ஸ்டாண்டர்ட் கன்டென்ட்ஸ். சில வார்த்தைகள மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ட்ரிம், ட்ரிம், ட்ரிம்டு, ட்ரிம்லி. அப்ப ஈடி சேர்ந்தா வெர்ப் ஃபார்ம்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல ஈடி வருது பாருங்க. ஸோ அப்ப இந்த மாரி வேர்டிங் வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன் குடுக்கும். கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கெய்ட், கெய்ட், கெய்டிங், கெய்டபிளி. லீட், லீட், லீடிங், லீடிங்லி. ஃப்ரேம், ஃப்ரேம், ஃப்ரேமபிள். அட்வர்ப் ஃபார்ம் இல்ல. ஃப்ரேமபிளோட முடியுது. புக்கு, புக்கு, புக் வைஸ், புக் வைஸ். ப்ளே, ப்ளே, ப்ளேஃபுல், ப்ளேஃபுல்லி. பிரிண்ட், பிரிண்ட், பிரிண்டபிள், பிரிண்ட்ஃபுல்லி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதனால தான். பிளான், பிளான், பிளான்டு. ஓகேவா? ஸோ இந்த மாரி வேர்டிங்ஸ் கண்டிப்பா அவைங்க ட்விஸ்ட் அடிக்கணும்னு நெனச்சாங்கன்னா, ஃப்ரேம், ஃப்ரேம், ஃப்ரேமபிள்னு குடுத்து அட்வர்ப் ஃபார்ம் எழுதுங்கம்பாய்ங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் இல்லங்க. ஏன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தன் கொஸ்டின டஃப்பா கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் படிக்கணும் கிராமர. கிராமர் இல்ல, எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலுமே. அவன் உட்காந்து படிச்சு ஸ்டடி பண்ணா தான், அப்ப எத டஃப்பா கேட்கலாம்னு அவனால முடிவு பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஃப்ரேம், ஃப்ரேம், ஃப்ரேமபிள், அட்வர்ப் ஃபார்ம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆனா, என்ன செய்யணும்? இத கொஸ்டினா கேட்டிருந்தான் அப்படின்னா, நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி, ஆக்டிவேட், ஆக்டிவ், ஆக்டிவிட்டி. இது ஆல்ரெடி டென்ஷன்ல பார்த்தது தான். பேசிஸ், பேஸ், பேசிக், பேசிக்கலி. பியூட்டி, பியூட்டிஃபை, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. காம்னஸ், காம், காம், காம்லி. கரேஜ், என்கரேஜ், கரேஜியஸ், கரேஜியஸ்லி. டெத், டை, டெட், டெட்லி. ஓகே. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி, சரி எல்லா வேர்டையும் எப்படி சார் மனப்பாடம் பண்ண முடியும்? அப்படின்னு நமக்கு தோணுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு வேர்டு உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். யோசிங்க. அது வந்து பெயர்ச்சொல்லா அப்படின்ட்டு. இப்ப டெத் அப்படிங்கிறது ஒரு இறப்பு. டை அப்படின்னா செத்துப்போன்னு அர்த்தம். அது ஒரு செயல். ஓகேவா? அப்ப டெத்துங்கிறது நவுன் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த பெயர்ச்சொல்லா, ஒரு பேர் தானா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாரி வெர்பு தானா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எல்லா வேர்டுமே மேக்ஸிமம் வழக்கத்துல யூஸ் பண்ற வேர்டு தான். எக்ஸைட்மென்ட், எக்ஸைட், எக்ஸைட்டட், எக்ஸைட்டட்லி. ஃபூலிஷ்னஸ், ஃபூல், ஃபூலிஷ், ஃபூலிஷ்லி. ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஃபர்கெட், ஃபர்கெட்ஃபுல், ஃபர்கெட்ஃபுல்லி. குளோரி, குளோரிஃபை, குளோரியஸ், குளோரியஸ்லி. அப்படியே 10th ஸ்டாண்டர்ட்ல குடுத்த அதே டேபிள் தான் 12த்லயும் குடுத்துருக்காங்க. ஹேட்ரட், ஹேட், ஹேட்ஃபுல், ஹேட்ஃபுல்லி. இன்டென்ஷன், இன்டெண்ட், இன்டென்ஷனி, இன்டென்ஷனல், இன்டென்ஷனலி. ஜாய், என்ஜாய், ஜாய்ஃபுல், ஜாய்ஃபுல்லி. லவ், லவ், லவ்வபிள், லவ்விங்லி. மெமரி, மெமரைஸ், மெமரபிள், மெமரபிளி. நார்மாலிட்டி, நார்மலைஸ், நார்மல், நார்மலி. ஒபீடியன்ஸ், ஒபே, ஒபீடியன்ட், ஒபீடியன்ட்லி. பவர், எம்பவர், பவர்ஃபுல், பவர்ஃபுல்லி. குயிக்னஸ், குயிக்கன், குயிக், குயிக்லி. ரெகுலாரிட்டி, ரெகுலரைஸ், ரெகுலர், ரெகுலர்லி. சக்சஸ், சக்சீட், சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லி. யூஸ்ஃபுல்னஸ், யூஸ், யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல்லி. அப்ப நான் நெறைய என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இஎஸ்எஸ்ல முடியறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஓஎன்ல முடியறது, எம்இஎன்டில முடியறது, என்இஎஸ்எஸ்ல முடியறது. அது 8த் ஸ்டாண்டர்ட்லயா, 10த் ஸ்டாண்டர்ட்லயா எனக்கு தெரியல. இத மட்டும் ஒரு கன்டென்ட்டாவே குடுத்துருப்பாங்க. இந்த வேர்ட்லாம் முடிஞ்சா அது நவுன் அப்டின்ட்டு. அத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சூஸ் த நவுன் ஃபார்ம் ஆஃப் அமேஸ். எம்இஎன்டி தான் நவுன் ஃபார்ம்னு நம்ம படிச்சிருக்கோம் 10த்ல. ஓகேவா? சூஸ் த வெர்ப் ஃபார்ம். கிரியேட்டிவ்ங்கிறது ஐவி வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம். எல்ஒய்ங்கிறது வேற ஃபார்ம். கிரியேட்டபிள்ங்கிறது மேபி அது அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆகலாம். கிரியேட் அப்படிங்கிறது தான் நவுன் ஃபார்ம். சூஸ் த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிகியூஷன். எக்ஸிக்யூட்டிவ் ஐவி சொன்னேன் இல்லையா? ஹானர், ஹானரபிள் ஏபிஎல்இ சொன்னேன். ஓகே. பார்ஷியல், பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ ஒரு வேர்ட் வைஸ்ன்னு இருக்கு. அதோட மீனிங் வந்து கிளவர். இதோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா அட்ஜெக்டிவ். மை பிரதர் இஸ் வைஸ் அப்படின்னு குடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப இதோட நவுன் ஃபார்ம் என்னன்னா விஸ்டம். மை பிரதர் ஷோவ்ட் கிரேட் விஸ்டம் இன் பிசினஸ். அப்ப இது ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அத என்ன செய்றாங்க? சென்டென்ஸ்ல நவுன் ஃபார்ம்க்கு மாத்துறாங்க. இப்ப ஹார்ம் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல நவுன். இத ஐ ப்ராமிஸ் நாட் டு ஹார்ம் யூ. ஓகே. இத இப்ப அட்ஜெக்டிவ் ஃபார்ம்க்கு மாத்தும்போது ஹார்ம்ஃபுல்னு மாறுது. அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜங்க் ஃபுட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு சில்ட்ரன்ஸ் ஹெல்த். அடுத்த மீனிங். ஸ்டிமுலேட் அப்படின்னா மோட்டிவேட் பண்றது, என்கரேஜ் பண்றது இது எல்லாமே இருக்கட்டும். இது ஒரு வெர்ப் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப நவுன் ஃபார்ம்க்கு மாத்தும்போது ஸ்டிமுலேஷன் அப்படின்னு மாறும். சில்ட்ரன்ஸ் நீட் ஸ்டிமுலேஷன். ஆர்கியூ. ஓகே. ஆர்கியூங்கிறது வெர்ப் ஃபார்ம். ஆர்குமென்ட்ங்கிறது நவுன் ஃபார்ம். இப்பதான் படிச்சோம் எல்லாமே மேல. ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்.
ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஓகேவா? எவ்ரி ஒன் ஹேஸ் ஸ்ட்ரென்த் ஃபார் வாட் தே பிளான். ஓகே. டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது வெர்பு ஃபார்மு. டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஓகே. நவுன் ஃபார்ம் தான். ஓகே. அம்யூஸ்மெண்ட், அம்யூஸ், அம்யூசிங், அம்யூசிங்லி. அப்ரிசியேஷன், அப்ரிஷியேட், அப்ரிஷியேட்டிவ், அப்ரிஷியேப்லி. சக்சஸ், சக்சீட், சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல். ப்ரைடு, ப்ரைடு, ப்ரௌடு, ப்ரௌட்லி. ஹோப், ஹோப், ஹோப்ஃபுல், ஹோப்ஃபுல்லி. அப்பா, எண்டு கார்டு இதோட முடியுது. முடிச்சாச்சு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் இல்ல. 8 பக்கம் தான் இருக்கு. ஓகே ரைட். பட் ஆனா, நான் வந்து படிக்கிறவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எத படிக்கிறோமோ இல்லையோ, நான் புக்குக்கு பின்னாடி குடுத்த அந்த 6th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு. மிஞ்சி அத எப்படி சொல்றது? எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கூட, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 60 வேர்டு கூட வராது. 60, 70 வேர்டு வரும்னு வச்சுக்கங்க. அந்த 70 வேர்ட மட்டும் தயவு செய்து படிச்சிருங்க. அந்த 70 வேர்டுக்குள்ள தான் கொஸ்டின் வரும்னு நான் வந்து ஆணித்தரமா நம்புறேன். அந்த 70 வேர்ட்லேருந்து ஏதாவது ஒரு வேர்ட குடுத்து, நவுன் ஃபார்ம்லேருந்து வெர்ப் ஃபார்ம்க்கு மாத்தவோ, இல்ல அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன அட்வெர்ப் ஃபார்ம்க்கு மாத்தவோ வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி, இதுலருந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம்க்கு மாத்துங்கன்னு சென்டென்ஸ் அலைன்மென்ட்டோட கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வேற எதையுமே படிக்க வேணாம். நான் குடுத்த அந்த 6த் நான் போட்டிருக்க வீடியோ 6த், 8த், 10த், 12த் இது 4ல தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சே குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்தா அவனால கேள்வி கேட்க முடியும். இதுல உள்ள மாடல தான் கேட்கவும் முடியும். நான் பழைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன் பார்த்தீங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்து என்னடா மாடல் இது? இதுல இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காய்ங்க அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா அது எல்லாமே 10த் ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அதனால இந்த 4 ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ச ஃபாலோ பண்ணுங்க. 4க்குமே வீடியோ போட்டு முடிச்சாச்சு. 4க்குமே நீட்டா உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டக்கு டக்குன்னு அத வாசித்து விடுங்க. அந்த நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்து எழுதிக்கங்க. படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. அதிகபட்சம் 50 வேர்டு, 60 வேர்டு தான் இருக்கும். 60 வேர்டையும் மனப்பாடம் பண்ணுங்க. 60 வேர்ட அந்த 60 வேர்ட்லயும் நமக்கு எல்லா விதமான வேர்டோட ஸ்ட்ரக்சரும் கிடைச்சிரும். அப்ப அவன் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆன்ஸர் பண்ணிற முடியும். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.